ஓமந்தை புதியவேலர் சின்னக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றின் வரவேற்பறை சுவரின் ஒரு பகுதி இடிந்து விழுந்ததில் குழந்தையொன்று உயிரிழந்துள்ளது. சம்பவத்தில் 2 மாத குழந்தையே உயிரிழந்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையில் மாதாந்த முட்டை உற்பத்தி 5 முதல் 6 லட்சம் வரை அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் HMBR அழககோன் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நாட்டின் மாதாந்த முட்டை நுகர்வு சுமார் 1 மில்லியனால் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் தற்போது சந்தையில் பல விலைகளில் முட்டை விற்பனைக்கு வருவதால் மக்கள் எளிதில் வாங்கிச் செல்கின்றனர் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகளை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியதுடன் நாடாளுமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார். வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு வந்த சஜித் பிரேமதாச போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளார். இதன்போது எமது ஆட்சி உருவாகும் நிலையில் கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதாகவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். அதேவேளை அங்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட அமைப்பாளர்களும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவில் கிணறுகொன்றிலிருந்து பெருமளவிலான தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக புதுக்குடியிருப்பு காவல்துறையினர் தெரிவித்தனர். புதுக்குடியிருப்பு தேவிபுரம் பகுதியில் உள்ள கிணற்றிலிருந்தே 992 தோட்டாக்கள் இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறித்த கிணறு அமைந்துள்ள காணியின் உரிமையாளர் பழைய கிணற்றை துப்புரவு செய்யும் போதே குறித்த தோட்டாக்கள் காணப்பட்டுள்ளன. பின்னர் இது குறித்து புதுக்குடியிருப்பு காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் குறித்த தோட்டாக்கள் போரின் போது பயன்படுத்தப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் கன்னாதெட்டி காளிகோயில் கும்பாபிஷேகத்திற்கு வந்த அடியார்களின் தாலிக்கொடி மற்றும் நகைகளை திருடிய பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டார். யாழ்ப்பாண பிராந்திய போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின்படி கன்னாதெட்டி காளிகோயில் இந்த இளைஞர்களின் ஒத்துழைப்புடன் குறித்த பெண் 1 மணி நேரத்தில் கைது செய்யப்பட்டார். வவுனியா பூந்தோட்டத்தில் வசிக்கும் கொழும்பு வெள்ளம்பிட்டியவைச் சேர்ந்த 27 வயதான பெண்ணே இவ்வாறு கைது செய்யப்பட்டார் என போலீசார் தெரிவித்தனர். பெண்ணை கைது செய்து யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரித்த பொழுது பெண்ணின் உள்ளாடைக்குள் இருந்து திருடப்பட்ட தாலிக்கொடி மற்றும் நகைகள் மீட்கப்பட்டது என போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண் மேலதிக விசாரணைக்காக யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.